எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்படி பணத்தை ஈர்க்கலான்றது பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பணம்ன்றது இன்றைக்கி மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. எப்படி நம்ம உயிர் வாழ நமக்கு மூச்சு காற்றும் சாப்பாடு முக்கியமோ அதை மாதிரி நம்ம இப்போ இருக்கிற நம்ம மனுஷங்களுக்கு வந்து பணன்றது ரொம்ப முக்கியமானது ஒன்றா இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட பணன்றது நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளங்கள் உருவாக்கும். பண பற்றாக்குறைவு, பணம் வந்தால் கையில் நிற்க மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மெத்தட் இருக்குது. ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், கண்டிப்பாக உங்களுக்கு பணன்றது கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நிலச்சி நிற்கும். அதுமாதிரி பணம் வந்து உங்ககிட்ட வந்து எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதில் முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரவுக்கும் செலவுக்கும் நன்றி சொல்லணும். இது வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்போது நம்ம வந்து வரவுக்கு தான் நன்றி சொல்லுவோமே தவிர செலவு அப்படின்றது விஷயம் நம்ம பேசவே மாட்டோம். இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸாக இருக்கட்டுமே, நம்ம இப்போ யாராவது கையில் வந்து பைசா கொடுத்தாலுமே நம்ம அப்படியே வாங்கி வச்சு பத்திரமா வச்சுமே தவிர, ஆனால் அதை செலவு பண்ணும்போது தான் நமக்கு மனசு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஐயோ பணம் செலவாகுதேன்றது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போது வந்து உங்கள் கையில் இப்போ 1,00,000 பணத்தை கையில் கொடுத்து நீங்கள் அதை பத்திரமா வச்சுக்கோங்கன்னு சொல்லி நீங்கள் பீரோவில் போட்டு லாக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஆனால் அந்த பணம் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமானா கண்டிப்பாக கிடையாது. அந்த 1,00,000 தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு ரீசன் இருக்கும். சில பேர் வந்து கடன் அடைப்பீங்க, சில பேருக்கு வந்து தேவையான பொருட்கள் வாங்க ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இப்போ பணம்ன்றது என்னென்னா எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதை வாங்கி தரக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது சம்மந்தமாக நான் இன்னும் கொஞ்சம் பெரிய வீடியோ எலாபரேட்டாக நான் போடுறேன் என்ன ஏதுன்னு. பட் இப்போதைக்கு சிம்பிள் ப்ராக்டிஸாக என்ன சொல்கிறேன்னா, இப்போ உங்ககிட்ட இப்போ ஒரு பணம் வருது, உங்களுக்கு வந்து இப்போ ஒரு மாதம் பைசா போட்டு விட்றாங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதில் பைசா வருது, இல்லை வேலைக்கு போகிறீங்க அதுக்கு பைசா வருதுன்னா அந்த பைசாக்கு நன்றி சொல்லுங்கள். அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு பில்லு பே பண்ணுவீங்க, இல்லை கரண்ட் பில்லு கட்டுவீங்க, இல்லை பால் பில்லு தான் பே பண்ணுவீங்க. அதுமாதிரி இப்போ கடன் இருந்தால் அது கடனை அடைக்கிறதுக்கு அந்த பைசா கட்டுவீங்களா. ஸோ பைசான்றது உங்களை விட்டு வெளியே போகிறதுக்குமே நீங்கள் ரொம்ப தேங்க் பண்ணிங்கன்னா அந்த பைசா திருப்பி உங்களுக்கு பல மடங்காக திருப்பி வரும். இதில் தான் இது உண்மை. ஸோ இந்த உண்மை நிறைய பேருக்கு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குன்றது. நம்மளை பொறுத்தவரைக்கும் என்ன, பணம் வந்து வரணும் பார்ப்போம், ஆனால் செலவு பண்ணக்கூடாது, செலவே ஆகக்கூடாது பணம். ஸோ செலவாகாமல் உங்களுக்கு வந்து ஒரு பொருள் கிடைக்காது. ஸோ இது தெரிஞ்ச விஷயந்தான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ண, இனிமேல் வந்து பணம் வரதுக்கும் நன்றி சொல்லணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க தான் வாங்கினா அதுக்கு நன்றி சொல்லணும். நன்றி சொன்னால் எப்படி, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கண்ணை மூட கூட தேவையில்லை, ஜஸ்ட்டு மனசார நினச்சிக்கோங்க. இப்போ பப்ளிக்காக ஒரு இடத்துல இருக்கீங்க, ஏதோ ஒரு ஜிபே பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மனசுக்குள்ளே இந்த பணத்துக்கு நன்றி அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும், கண்டிப்பாக பணம்ன்றது அது உங்கள்கிட்ட திரும்பி கண்டிப்பாக வரும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மணி அஃபர்மேஷன் நிறைய கேட்கலாம். ஸோ இப்போது யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய மணி அஃபர்மேஷன்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எதாவது ஒன்று தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்கள் டெய்லி உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்கள் காது கொடுத்து கேட்கலாம். இல்லை காது கொடுத்து கேட்கணும்னா நீங்கள் லோ வால்யூமில் வச்சு கூட கேட்கலாம். இல்லை எனக்கு கேட்கலாம் பிடிக்காது, நான் படிக்க பிடிக்கும்னா இப்போ நிறைய அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் டெய்லி எப்போல்லாம் டைம் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் படித்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இது மூலயமா பணம் வரும்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்மளோட மனநிலை மாறும். இப்போ எப்படின்னா, இப்போ அந்த என்ன சொல்கிறது, அந்த பணத்தை பற்றி தப்பாக பேசக்கூடிய அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கும் பார்த்திங்களா, நம்ம எல்லாருக்குமே பணத்தை பற்றி குறைவாக சொல்கிறக்கூடிய மைண்ட் செட்டு. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து பணன்றது நமக்கு நல்லது நடக்கும், பணம் நம்மக்கிட்ட எப்பவுமே வருன்றதுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கிறதுனால நீங்கள் வந்து சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. மூணாவதாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நன்றி எழுதுகிற பயிற்சி. ஸோ கிராட்டிடியூட் ரைட்டிங் தான் நமக்கு வந்து ஒரு அடிப்படை பயிற்சினே சொல்லலாம். ஸோ அந்த கிராட்டிடியூட் ரைட்டிங்கில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். மணிக்கும் போட்டிருப்பேன், வெல்த்தோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எழுதும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, இப்போ கிராட்டிடியூட் நம்ம எந்த அளவுக்கு எந்த விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வாக இருக்குமோ அந்த விஷயம் நமக்கு லைஃப்பில் நிறைய வரும். ஸோ இப்போ பணத்துக்கு நீங்கள் நன்றி உணர்வாக இருந்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வரும். ஸோ இன்றைக்கி நிறைய பேருக்கு பணம் வராதுக்கு முக்கியமான காரணம் நம்ம பணத்துக்கு நன்றி உணர்வாக இருக்கிறதுல. ஸோ நம்ம பணம் சார்ந்த விஷயங்கள் மீது தப்பான விஷயங்கள் படிக்கிறது, தப்பாக பேசுகிறதுனால நம்ம என்ன ஆகுனா, பணத்தை நம்மளே வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். பணத்தை நம்மக்கிட்ட வர விடாமல் நம்மளே தடுத்துடுறோம். ஸோ அதான் நிஜத்தமான உண்மை. நீங்கள் யாராவனா இருந்தாலுமே சரி, நீங்கள் பணத்துக்கு நன்றி உணர்வு இல்லாமல் இருந்தீங்கன்னா பணம் உங்ககிட்ட கண்டிப்பாக வரவே வராது. இது யாராக இருந்தாலுமே சரி. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ண, நன்றி எழுதுகிற பயிற்சி வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நன்றி எழுத என்ன ஆகுனா, உங்களுக்கு வந்து
ஹெல்த், வெல்த், மணி, ரிலேஷன்ஷிப், செல்ஃப் கேரியர்ன்றது நம்ம ஒரு 6 டாபிக் சொல்லியிருந்தோம்ல. ஸோ அது எல்லாமே உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். மணியும் அட் டைம் நிறைய உங்களுக்கு வரும். ஸோ பேஸ் ஆன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, நான் பணத்துக்கு எப்போ நிறைய நன்றி எழுத ஆரம்பிச்சேனோ அன்றைக்கி வந்து எனக்கு பணன்றது நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. 4வதா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஃபஸ்ட்டு இந்த 3 விட நான் லாஸ்ட்டாக அந்த 4வது ஒரு விஷயத்தை கொண்டு வரேன்னா, பணத்தை பற்றி தப்பாக பேசுகிறது. ஸோ இது வந்து இப்போ நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்பில் நிறைய பண்ணிகிட்ருப்போம். நிறைய படங்கள் பார்க்குறோம். படங்கள் முக்கால்வாசி படமே அப்படி தான் எடுக்கிறாங்க. எப்படின்னா இப்போது பணக்காரங்களாம் மோசமானவங்க, பணம் இருக்கிறவன் வந்து நிம்மதியாக வாழ மாட்டான். அதே மாதிரி இப்போது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது சம்மந்தமாக நிறைய நியூஸ்லாம் போடுவாங்க. சில பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது. ஸோ இப்போ எப்படின்னா இப்போ யாரோ ஒருத்தருக்கு ஒன்று நடக்கிறத வச்சு நம்ம ஒட்டு மொத்தமே அந்த அந்த பணம் நிறைய வச்சுருக்கோம் எல்லாமே மோசமானவன்னு நினச்சிங்கன்னா எப்படி பணம் உங்ககிட்ட வரும்? நீங்கள் பணத்தை இன்டெரக்டாக சொல்கிறீங்க, பணம் வச்சிருக்கோம் நீங்கள் சொல்லிட்டேன். நீங்கள் அந்த பணத்தை பற்றி என்ன சொல்கிறீங்க? நீ இருந்தால் என் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காதுன்னா அப்போ ஏன் பணம் உங்ககிட்ட வரணும்? பணத்தை யோசிக்கணும். இப்போ நான் ஏன் உங்ககிட்ட வரணும்? நீ தான் நிம்மதி இல்லைன்ட்டு அப்போ நீ நிம்மதியாக வாழ்ந்துக்கோ. ஆனால் கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டே இருப்போம் பணத்துக்காக. நீங்கள் இப்போது நிறைய பேர் கேட்பீங்க, இதெல்லாம் எப்படி ஒத்துக்கிறதுன்னு கேட்பீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்போ நிறைய படம் எடுக்கிறாங்க டேரக்டர்ஸு, ஹீரோ நடிக்கிறாரு, ஹீரோ வந்து டைலாக்லாம் விடுறாரு, பணம் இருந்தால் நிம்மதி போயிடும் அப்படின்றது. நல்லா யோசிச்சு விடுங்களேன். அந்த 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 மூவி முடிச்சுட்டு போன அப்புறம் எவ்வளோ பேர் பைசா வாங்கிட்டு போகிறாங்க? டேரக்டர் எவ்வளோ பைசா வாங்கினாரு, ஏன் ஹீரோ எவ்வளோ வாங்கினார், நிறைய பேர் கோடிக்கணக்கில் தான் பைசா வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஷார்ட், ஒரு டேக், அவ்வளோதான். ஹீரோ பொறுத்தவரைக்கும் ஒரு டைலாக். ஆனால் நம்ம என்ன நினச்சோமோ அதே வேத வாக்க நினச்சி, ஓஹோ பணம் இருந்தால் நமக்கு நிம்மதி போய் நினச்சி கடைசியில் நம்ம வாழவே மாட்டோம். கடைசி வரைக்குமே நம்ம பணத்தை அலைவ நிலைமைக்கு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு படம்னா அது வெறும் ஒரு படமாக பார்க்கணும். ஏன்னா நம்ம நிறைய பேர் அதை வந்து நம்ம நிறைய பேர் அதை வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறோம். ஒரு படம், ஒரு டைலாக்கு, இல்லை ஒரு வெப் சீரிஸ் பார்க்குறோம், அதில் ஒரு விஷயங்கள் கருத்து தப்பாக சொல்கிறாங்க, பணம் இருந்தால் லைஃப் இப்படி ஆயிரும்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அதை நம்பாதீங்க. ஸோ அதான் நான் ஓப்பனாக சொல்வேன். நீங்கள் அப்படியே நம்ம நல்லா யோசிச்சுக்கோங்க. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து பணம் வாங்காமையாக நடிச்சிருப்பாங்க, பணம் வாங்காமையாக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க, கிடையாதுல்ல. எல்லோரும் நல்லா பணம் வாங்கியிருப்பாங்க. பாட்டே நிறைய பாட்டு இருக்குங்க, பணம் சம்மந்தமான பாட்டெலாம். அந்த பாட்டு நான் குறிப்பிட விரும்பலை. அந்த பாட்டிலே வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அவர் மட்டும் நிறைய பணம் வாங்கிட்டு போயிடுவார். ஸோ இதுவுமே ஒரு முக்கியமான ஃபேக்டர் நான் சொல்லுவேன். ஸோ பணத்தை பற்றி தப்பாக பேசாமல் இருந்தாலே போதும், பணம் கண்டிப்பாக உங்ககிட்ட வரும். ஸோ எந்த ஒரு விஷயமே நீங்கள் முழுசாக நம்பிடாதீங்க. ஒரு படம் பார்க்குறீங்க, ஒரு பாட்டு கேட்குறீங்க, அதில் வந்து சொல்கிறாங்க ஒரு கருத்து வந்து பணத்தை பற்றி தப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நல்லா யோசித்து நீங்கள் முடிவெடுத்துக்கோங்க. அந்த படத்துடைய டேரக்டரோ அந்த படத்துடைய ஹீரோவோ பைசா வாங்காமல் போக மாட்டாங்க, நல்லா பைசா வாங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் நிறைய வாங்கும்போது அவங்க வந்து இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்கள்ல. வீட்டுக்கு போயிட்டு இந்த பணம் இருக்கணுமோ அப்படிலாம் யாரும் பேச மாட்டாங்க. அவங்க அமைதியாக அவங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வந்து பரப்பிட்டு இருப்போம், அப்படி வாழ்ந்தா இப்படி வாழக்கூடாது, அப்படி வாழக்கூடாது. கடைசியில் நமக்கு பைசா வராது, நம்ம கடைசி வரைக்குமே ஓடிட்டே இருப்போம், லைஃப் லாங் ஓடிட்டே இருப்போம். இதுதான் ஒரு நிஜத்தமான உண்மை. ஸோ இதான் இந்த 4 காரணங்களை நம்ம வந்து இதுதான் அந்த 4 மெத்தட். இந்த 4 மெத்தட் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், பணன்றது கண்டிப்பாக உங்ககிட்ட எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். அதுமாதிரி பணம்ன்றது வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட தங்கி நிற்கும். ஸோ அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.